ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம், அதே மாதிரி நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஐக்கியா பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்துருப்போம். அதில் பார்க்காத சில வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாமே பார்ட் 3ல் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாத் மேட்டு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸுக்கு அந்த மாதிரி போனோம், ரூம்ஸில் ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போடுவாங்க எல்லாமே. இங்கெல்லாம் வந்து ஸ்லிப்பர்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய கிச்சன் டவல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நிறைய சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவல்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய கலர்ஸ்லேயும் இருக்கும். இங்கே சைஸ் வாரியாகவும் இருக்கும், அந்த மாதிரி பெருசு சின்னதுன்றாங்க. அந்த டவல் எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட் வாரியாக எல்லாமே வச்சுருக்காங்க. சிலது கொஞ்சம் திக்காக இருக்கும், சிலது கொஞ்சம் தின்னாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாமே வேரி ஆகுது. அதில் கிச்சன் டவல் சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. இந்த மாதிரி இந்த டவலில் இருக்கிறதுல என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு ஹூக்கில் கூட நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படியே நம்ம மாட்டி வச்சுக்கலாம். சும்மா போட்டோம் அப்படின்னா கீழே விழுந்துடும். இந்த மாதிரி கிச்சன்லேயும் சரி பாத்ரூம்லேயும் சரி ஏதாவது ஒரு ஹூக்கில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கும், அது பாட்டுக்கு கீழே எதுவும் விழாது. அது ஒரு யூஸ் இந்த மாதிரி டவல் வாங்குறதுல. சோப்பு டிஸ்பென்சர் பாட்டில்ஸு கிளாஸில் இருக்கிறதுனால உள்ளே நமக்கு எவ்வளோது இருக்குங்கிறதும் தெரியும். அதே மாதிரி ட்ராஷ் கேன்ஸ், லைட்ஸு, கலர் சேஞ்ச் ஆகும் இந்த லைட்டு, அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லைட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லாமே வந்து டேபிள் லேம்ப்பு நிறைய மாடலில் இருக்குது பாருங்கள். இதெல்லாமே வந்து எவ்வளவு நல்ல ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பெட்ரூம்லலாம் பார்த்திங்கன்னா லைட்ஸே இருக்காது. நம்மளாக தான் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுக்கணும். இங்கே உள்ள பெட்ரூம்ஸில் லைட் எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க. நிறைய மாடல்ஸில் இருக்குது பாருங்கள். எல்லாமே நிறைய பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இது எல்லாமே ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்ஸு அது எல்லாமே இருக்குது. ட்ராஷ் கேன்ஸும் இருக்குது. நிறைய மாடல்ஸில் இருக்குது. இது எல்லாமே நிறைய மாடல்ஸில் இருக்கும் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாம். லாண்ட்ரி பேக்ஸு இது ரொம்ப முக்கியம். லாண்ட்ரி பேக்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய மாடலில் இருக்குது. அயர்ன் பண்ணுற போர்டு, அதே மாதிரி கிளாத்து வந்து ட்ரை பண்ணுறது, அது எல்லாமே இருக்குங்க. இதெல்லாமே வந்து ஸ்டோரேஜ் கேஸு. ட்ரெஸ் எல்லாமே நம்ம இதில் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இது நம்ம வேணுங்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. நல்லா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது. நான் முன்னாடி இங்கே வாங்கினேன், அப்போ விட இப்போ பார்க்கும்போது விலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது நல்லாயிருக்கும், ரியலாகவே நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது நம்ம செல்ஃப்லாம் வைக்கும்போது ட்ரெஸ்ஸை வந்து கலைஞ்சிருது அப்படின்னா இந்த மாதிரி இதில் வச்சுக்கலாம். 2 பக்கமும் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஜிப் கொடுத்துருப்பாங்க, 2 ஜிப்பு. அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா இங்கேயும் ஜிப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மேலே வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்படாத சமயத்தில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் ஈஸியாக. இது நல்லா ரியலாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே எல்லாம் இருக்கிறது எல்லாமே ஹேங்கர்ஸ் இருக்குது. இதுவும் ரொம்ப முக்கியம் தான். அது நம்ம கிளாஸட்டுக்குள்ளே எல்லாத்தையும் மாட்டி வச்சுக்கிறதுக்கான ஹேங்கர்ஸ் எல்லாமே வுட்லேயும் இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே ஷூ ரேக் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இதெல்லாமே நமக்கு செல்ஃபெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள செல்ஃப் எல்லாமே பெருசாக இருக்கும், கேப் அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சு மேலே கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழேயும் திங்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே வந்து சில்ட்ரன்ஸ் ஏரியா. சில்ட்ரன்ஸ் ரூம் வந்து எப்படியெல்லாம் செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இதெல்லாம் இங்கே திங்ஸ் எல்லாமே இருக்கும், வச்சுருக்காங்க. இங்கே சில்ட்ரன்ஸுக்கான ஏரியா அதெல்லாமே. மோஸ்ட்லி இங்கே இருக்கிற பசங்கள்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. எல்லா அனிமல்ஸ்லையுமே இங்கே சாஃப்ட் டாய் வச்சுருப்பாங்க. பெருசாகவும் இருக்குது, அதே மாதிரி சின்னதாக குட்டி குட்டியாகவும் அதுவும் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து சின்னதாக உள்ளது. டர்ட்டிலு, ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி உள்ளது எல்லாமே வச்சுருக்காங்க.
சாஃப்ட் டாய் செட் இது எல்லாமே. இது வந்து ஃபோல்டிங் ஜிம் மேட்டு. பசங்கள்லாம் வீட்டில் ஜம்ப் பண்ணி விளையாண்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் போட்டு அதில் விளையாட விடலாம். எல்லாம் இங்கே மேக்ஸிமம் உடன் ஃப்ளோராக இருக்கிறதுனால இந்த மாதிரி இது போட்டு பசங்களை வந்து விளையாடுறதுக்கு வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா கிட்ஸுக்கு இந்த இடத்த விட்டு அந்தாண்ட வர்றதுக்கு மனசே இருக்காது. இங்கே எல்லாமே நிறைய கேண்டில்ஸ் இருக்கும், சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ளேவர்லேயும் இருக்கும். இந்த கேண்டில்ஸ் கிட்ட வரும்போதே பார்த்தோன்னா அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, கிளாக்கு இதெல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. இங்கே எல்லாமே ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பூலாம் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. இதெல்லாம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு எல்லாமே வந்து நேச்சுரல் பிளான்ட்டு. லக்கி பேம்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆலோவேரா பிளான்ட்டும் இருக்குது பாருங்கள் இங்கெல்லாம். இதெல்லாம் இன்டோர் பிளான்ட்ஸு. இது எல்லாமே மேட்டு. நிறைய மாடல்ஸ் வச்சுருப்பாங்க இங்கே. இதெல்லாம் தாங்க நான் ஐக்கியாவில் பார்த்தது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.